காம்பேட் 11 விளையாட முடியலன்ட்டு ஃபோன்லேயே மார்டல் காம்பேட் ஏற்றிட்டேன். நானும் எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்துட்டேன், மார்டல் காம்பேட் 11 இல்லைன்ட்டாங்க. PS5க்கு மட்டும்தான் மார்டல் 1 ரிலீஸ் ஆச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். கொடுங்க ஃபோன்லேயே ஏற்றி விளாண்டுப்போம், ஃபோனில் இருக்கிற தானே PS5லையும் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டேன். எல்லா கடையிலையும் கேட்டாங்க, ஒரு கடை கூடாம. வெல்கம் டு MK11 vlogs. MK11 கேம், சாரி. டவுன்லோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் இப்போ வந்துருச்சு, சைன்இன் பண்ணிக்கலாம். அது என்ன ஒன்றும் இருங்க வர, இதை முடித்து விட்டேன். ரொம்ப நேரமாக லோட் ஆகிட்டே இருக்குது, வரவே மாட்டேங்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு MK11 vlogs கேமிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இது லோட் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி வரேன். வந்துருச்சு, யாருன்னே தெரில. நேற்று தான் படம் பார்த்து இப்படி பார்த்த கேரக்டர் பார்க்க ரைடுன்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ளூ கலரில் தானே இருக்கும், முன்னாடி ரெட் கலரில் இருக்குது, தெரியல. யூ கேன் வியூ யுவர் பாசிவ் அண்ட் ஸ்கார்பியனுங்க, சப்-ஜீரோ ஃபைட்டு போல், ஃபைட்டு ரொம்ப கிட்டக்கு நிற்கிறேன். இப்படி தான் எக்ஸ் இருக்கும், மார்டல் காம்பேட் எக்ஸு. டேப் ஆன் த ஸ்க்ரீன் டு அட்டாக், எக்ஸ்ட்ரா டும் 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 டும்னு அடிச்சிட்ருக்கேன். இன்னும் அடி வாங்கிட்டே இருக்கான், இன்னும் செத்துட்டான். ஆரியா அவன் நிச்சயமா பயங்கரமாக இருக்குமே. சி ஆடங்கொய்யா, என்ன லோடாது, நாக்கு மூளைத்தனியாக பிதுங்கி வந்துருச்சேயா. இருங்க ஒரு நிமிஷம், கபாலிவேன் நிமிஷம் வர வந்துக்கிட்டேன் நண்பர்களே. அதுனா சர்ஜென்ட் ஷிராயிரியூ மாங்க் அப்படின்ற கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்க தான் நம்ம எனிமி. ஃபைட் போடலாம். திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். இதில் ஷிராயு அப்படின்னு சொல்கிறவனை தான் ஃபைட் பண்ண போகிறோம். போட்டு அடி டுமால் டுமேல் அப்படி டும் போட்டச்சா அடுத்து வந்துட்டாங்கப்பில். இன்னும் இந்த பொண்ணு பயம் அடிக்குது. ஐயோ, நாற்பத்தஞ்சு திருப்பி இவனே வந்துட்டானே, அடிக்கிறோம். பார்க்க ஸ்கார்பியன் மாதிரியே இருக்காங்க. என்னையா ஜெயிச்சிட்டோமா? ஹன்சோ அப்படின்ற முதல்ல பண்ண மாதிரியே இருக்காங்க. குனாய் கிடச்சிருக்கு, குனாய். அடுத்து கொலெக்ஷன் பிடிச்சி கலெக்ஷன் மூவிலாம் என்னையா அது பார்த்தீங்களா என்னன்னு தெரில. கொலெக்ஷன் பிடிச்சிருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு அப்படின்னு யாவே அப்கிரேட் பண்ணிக்கலாமா? ஓகே, என்னையா அது நெருப்பில் வருது, சத்தரோராயா. இப்போ நான் ஆப்னன் டீம் போட்டேன், ஹெல்மெட் போட்டு ஒரு மாதிரி இருக்காங்க தெரியுமா, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் விளாடும் போது ஒரு 4 days முன்னாடி விளாண்டுருந்தேன், லாக்டவுன் விளாண்டுருந்தேன். மாங்கை கொண்டு வருவோம் கைஸ், மாங்கு வெளுத்துட்டுருவாப்பில், மாங்கை கொண்டு வருவோம். நம்பர் வெனம் பண்ணிட்டாப்புல, மாங்கு கூட விளாடுவோம். நம்பருங்க ஒருத்தனை அனுப்பிவிட்டாச்சா.
சப்ஜீரோ மாதிரி ஒருத்தர் வந்திருக்கான். ஜெயிச்சிட்டோம் கைஸ். என்ன இல்லை 3 பேரும் அதுவே முடிச்சோம். இவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். அந்த சர்ஜன் ஒருத்தர் என்னத்துக்கு வந்து கையை தூக்கி நிற்கிறான்னு தெரில. நான் வந்து இது பண்ணிட்டேன் கைஸ். அது என்ன பண்ணுறேன்னு தெரில. இந்த எஸ்பிடி கொடுத்துட்டேன். என்ன பண்ணுறேன்னே தெரிலையா. அதை 5000 காயின்ஸ் கிடச்சிருக்கு. வின்னிங் 5 cents காயின். கோயின்ஸ் இது பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. கோயின்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கார்டுக்கு கே போட்டு வச்சுருக்காங்க. கேரக்டர்ஸ்னு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குங்க பாருங்கள். ட்ராகன் கிறிஸ்டால்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இதுமா நல்ல இந்த கேம் அவ்வளோக்கா டெவலப் பண்ணவே இல்லை போனாங்க. ரகம் அது கார்டுன்னு சிஏஆர்டி பதிலாக கே போட்டு வச்சுருக்காங்க. பிகினர்ஸ் பேக்கா ஃப்ரீயா? ஓ யார் வரான்னு பார்ப்போம். எடுக்க முடியல. என் ஃபோனை சவுண்டே எடுக்க மாட்டேங்குது. இப்போ தாங்க ஃபஸ்ட் கூட பண்ணுறேன். அது எவ்வளோ ஃபோனாக இருக்குது. நிமிஷம் இருங்க வரேன். வந்துவிட்ட நண்பர்களே கொஞ்சம் சிக்கமாயிடுச்சு. ஒன்றும் ஆக மாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்க. என்ன இதுனே தெரியல. இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஃபஸ்ட்லேருந்தே வந்துடுவோம். ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டு. இந்த கேம் நான் அவ்வளோக்கா டெவலப் பண்ணவே இல்லைங்க. அவ்வளோக்கா எதுவுமே மார்டல் காம்பேட் அது கரெக்டாக இருக்குது. பட் இது கார்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குங்க. கொலெக்ஷன் வச்சுருக்காங்க, கார்டுன்னு வச்சுருக்காங்க. கேரக்டர் ஸ்பெல் கூட கரெக்டாக வச்சுருக்காங்க கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வாயில் வராத பேர் தான் வச்சுருக்காங்க. ஷிராய் ரியூ அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்புறம் ஓகே டெக்ஸின்னு வச்சுருக்காங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரொம்ப டெவலப் பண்ணாத கேம் மாதிரி இருக்குது. மார்டல் காம்பேட் எக்ஸ் மாதிரி இருக்குங்க. பட்டு சண்டை போடும்போது மார்டல் காம்பேட் எக்ஸ் இப்படி தான் பழசாக இருக்கும். ரொம்ப அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. எனக்கு பிடிச்சதே மார்டல் காம்பேட் டவர் அல்டிமேட் தான். ஆனால் அதை ஒன்று தான் இப்போதைக்கு புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கிடச்சா வந்து சோனியா பிளேடு தான் கிடைக்கும். சோனியா பிளேடு சப்ஜீரோ கிடைக்காது. ஸ்கார்பியனும் கிடைக்காது. ரெப்டைல் சோனியா பிளேடு இல்லைன்னா கேனோவாக கிடைக்கும். யார் பார்க்கலாம். எனக்கு ஸ்கார்பியன் தான்ப்பா வேணும். லோடாகும். நான் திருப்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போட்டுருங்க. ஷேர்லாம் பண்ண வேணாங்க. ஓகே ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கார்டு சப்ஜீரோன்னு தாடி வச்சுருக்கான். சப்ஜீரோ கிடச்சிட்டாப்புல. மஜா தான் போங்க. அது டெஸ்ட் யுவர் லக்கு. ஐயோ கெஞ்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்கிரேட் காயின் கிடச்சிருக்கு. தென் அந்த மண்டவோட காயின் மாதிரி ஒன்று பச்சை கலரில் இருக்குதுன்னு தெரியல. என்ன தெரியாது. ஓ 25,000 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. மஜா தான். ரொம்ப லோடாக இது. ஸ்கிப் லேட்டர் போங்க. ஓகே வாங்க பேட்டில் மோட் போகலாம். பேட்டில் மோடு முதல் டவர் போவோம். முதல் டவர் நம்ம இது மாற்றிக்கலாம். எடிட் டீம் சப்ஜீரோ கொண்டு வருவோம். ஒன்றி எவனவனோ இருக்காங்க. யாரியாது பார்த்தீங்கன்னா மாங்குக்கு பதிலாக சப்ஜீரோ வச்சுக்கலாம். ஓகே 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 சப்ஜீரோ இன்னும் ஒரு மாதிரி ஆளே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காப்புல. சப்ஜீரோ எடுத்தீங்க. இப்போ மாங்கு எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது? இது ட்ராக் பண்ணணுமா என்ன? எடுத்து இப்படி மாற்றணுமா? அது என்ன எழுதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துடுறேன். எடுத்து வச்சிட்டேன். அது சப்ஜீரோ தான் இது பண்ணணும், ட்ராக் பண்ணணும். ஓகே வாங்க. அங்கே சப்ஜீரோ இருக்காரு. உன்னியா அவன் உன்னின்னு ஒருத்தர் இருக்கான். அப்புறம் ஒஸ்டெக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவனே தெரியல. வாங்க போ. என்ன ரெட் வெல்வெட்டா? ரத்தமாக இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபைட் ஆடி அப்படி ஆடி 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 சப்ஜீரோ எடுப்போம். எழுப்பான் பாருங்க. சப்ஜீரோ என் பேர் பீஹான் தான். உண்மையான பேர் சப்ஜீரோ கிடையாது. இதை திருப்பி சப்ஜீரோ இவனே வர்றாங்க.
இருங்க அந்த மொட்டை தலையை என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். என்னடா அடி வாங்குவோம் அந்த மொட்டை தலையை அடிச்சு வந்துட்டா பாருங்க மொட்டை தலையை என்ன தான் அடிக்கிறான்னு பார்ப்போம். பாக்ஸு இத்தோ போயா பாருங்க இவன் ஏதோ பவர் வச்சுருக்கான். கண்ணு வச்சு அடிக்கிறான். ஐயோ போடுங்க வயசாகிட்டாங்க. சப்ஜீரோ பவர் தான் போலியே. இவன் எச்சு தூக்குறான். சி அடி போடும் இவனுக்கு. இந்த கேரக்டருக்கு தான் டேமேஜே போல். சூப்பராக விளையாடுறப்பல. இப்போ தானே பிளேடு வந்துச்சு. இவன் யாரா ஒரே டெடிலாம் பறந்துட்டோம். நம்ம யாரையும் அவன் இருங்க எங்கள் ஆள் சப்ஜீரோவை கூப்பிட்றேன். செர்ஜென்ட்டு வேஸ்ட்டு போலங்க. அடி வாங்கிட்டான் டொம்முன்னு பாருங்க. அவன் வந்து சாவர நிலைமையில் இருக்கான். சரி இவனோட பவர் என்னன்னு பார்ப்போம். ஐயோ டோமேல் ஆனால் அடிக்கிறான் டொங்கு டொங்கு. இந்த ஒக்கு டேஷா அவன் என்ன இருக்கான். இவனை இப்போ ஃப்ரீஸ் பண்ணிடுவோமா. அவ்வளோதான் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். பாலை மாற்றி டொம்முன்னு வைப்போம். சதறி போயிடுவான். செத்துட்டான். சூடாட்டாச்சு இந்த டீமையும். சப்ஜீரோ மஜ்ஜியாக வச்சுருக்கான். ஆனால் ஸ்கார்பியன் கிடச்சிருந்தா சூப்பராக இருந்துருக்கும். மொட்டை தலையா எதுவுமே நீ பண்ணல. கையை மட்டும் காமிச்சிட்டு இருக்காண்டி. ஆப்போசிட்டை கவுத்து வச்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு. யானை குட்டி மாதிரி ஒரு வயிறு வச்சுருக்கான். டும் டும்னு அடினா டும் டும்னு அடி வாங்கிடுறேன். அது சௌரியானா சௌரியான் லின்குயி காங்ஜின் படத்தில் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே. என் டீம் தான் மாறி இருக்கு. டீம் தான் அப்படியே மாறி கேவலமாக இருக்கு. ஓகே இன்னும் நம்மளை மாதிரி இருக்கான். நம்ம தாங்க சொல்கிறேன் இல்லைங்க. ஸ்கார்பியன் முதல்ல எப்படி இருந்தாப்புல ஹன்சோவாக இருந்தாரா. அவன் சப்ஜீரோக்கு பதில் எப்படி இருந்தான் பீஹான்னு இருந்தானா. அதே மாதிரி நம்ம தான் வந்து ஹான்சோ. அவன் தான் வந்து பீஹான் தான் வந்து ஹன்சோவோட ஃபேமிலி கதையெல்லாம் முடிப்பாப்புல. இவன் யார் அம்பு வச்சுட்டு யார் ஆடி முகமுடி போட்டே வரீங்க. நான் சப்ஜீரோ கூப்பிட்றேன். டொமேல் நான் அடி வாங்கினேன். அடிக்கிறான். சரி ஐஸ் ஆக்குவோம்மா இவனை. ஐஸ் ஆக்கிடுவோம். 50 டேமேஜ். இருங்க டோமேல் அடி போடும். அடி நான் படுத்துருவான்னு நினைக்கிறேன். யார் அவன் எச்சு தூப்புறான். இருங்க இவனெல்லாம் நம்ம இவன் தான் ஆள். கன் வச்சு போட்டு டப்புன்னு போடுவான் பாருங்க. 55 டேமேஜ் போடு. அடி திருப்பி இவனை வந்து அம்பு விட்றான். ஐயோ 150 டேமேஜ் போயிடுச்சு. அடி எச்சி மனிதன் இவனுக்கு பேர் வச்சுருவாங்க. எச்சி மனிதன். இவன் பேர் மொட்டை ஆப்பத்தலைவன். இவன் பேர் சப்ஜீரோ. அவனுக்கு வந்து முகமூடி மண்டையன். ஓகேவா. எச்சி வெறியன் மாற்றிக்கலாம் பாருங்க. இப்போ தான் கை தூக்காமல் நின்றுருக்கான். பைத்தியக்காரன் கையை வச்சுட்டு ஆப்போசிட் இந்த பாருங்க ஒரு மாதிரி விதமாக விட்டிருக்கான். அந்த இவன் தாங்க பீஹான். இதில் மட்டும் மூஞ்சி நல்லா காமிச்சிருக்கேன். இதில் யார் வரா. ட்ரூப்பர் கோட்டல் கானா. யார் அவன். கோட்டல் காணும் எவனுக்கு தெரியும். பார்த்துக்கலாம் வாங்க. நம்மளை மாதிரியே அங்கே ஒருத்தர் இருக்கான். ஓகே நான் பேசுகிறது வேறு ஆடிபிளான்னு தெரியல. நான் ஒரு டப்பு பண்ணல. மைக்கெலாம் வச்சு பேசலை. ஓகே அடி போடுவோம். ஆடி டொம்னு வந்துட்டு இருக்கேன். அந்த பிளேடை போடுவோமா. 59 டேமேஜ். கேர்ள்ஸ் தாங்க பயங்கரமாக இருப்பாங்க. பார்க்க அப்படி சோனியா பிளேட் மாதிரி இருக்குல்ல. போடு. இன்னும் கோட்டல் கான் மட்டும்தான் இருக்கான். இவன் சப்ஜீரோவால் முடிப்பான். ஹோட்டலுக்கு 5 டிக்கெட் இருக்குது வரியா. ஓகே ஃப்ரீஸ் ஆக்கிட்டு டொம்முன்னு ஒரு அடி போட வந்துடுவான். அடி டொம்னு போட்டுக்கிட்டே இருப்பான். சுற்றுருவாங்க இப்போதைக்கு. நீ ஒரு அடி வச்சு பறந்துட்டேன். இருங்க மொட்டத்தில் எனக்கு கூப்பிடுவோம். போ மொட்டையா போடு. அடியே போடு. அவ்வளோதான். ஃபீட்டா அல்லி சுருட்டாச்சு. பா ஐயோ இந்த ஆப்பத்தலையும் இருக்கானே. கையை நீட்டிடுவான்ப்பா. ஆகுனா என்னத்துக்கு கையை நீட்டுறான் ஒன்றுமே புரியல. 30,000 வந்துருச்சு அதுக்குள்ளேயும். அடுத்து யார். எச்சி வெறியன் வந்துட்டான். கின்சியா யார் அவன். நான் அந்த படத்தில் பார்க்கவே இல்லையே. கின்சி புது கேரக்டராக இருக்குது. எப்படி அடிப்பாப்லன்னு வேறு தெரியல. பார்ப்போம். இன்னும் ஒரு 3 ஃபைட்டோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடி என்ன இதோட முடிச்சிடணுங்க. முடிச்சாதான் கதையே.
அடி 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 டொம் டொம்னு வைக்கணும் பாருங்கள். பிளேடை போடும். 92 டேமேஜ். செத்துட்டாங்க. இல்லைங்க மொட்டையனை கூப்பிடுவோம். மொட்டையனை ஆனால் மொட்டையன் வேணாம். மொட்டையனை அடி வாங்க. மொட்டையன் அடி போடுவான் பாருங்க. இப்போ ஆப்பத்தலை என்னடா 2 அடி ரெடே எப்படின்னுவான். அப்போ டேமேஜ் தான் போயிருக்கு. ஒரு அடி 2 அடி செத்துருவாங்க. செத்துனா இவன் யாருமே டொம் டொம்னு வைக்கிறான். சப்ஜீரோ வாப்பா செத்துறப்ப போகிறேன். மொட்டையன் ஃப்ரீஸ் ஆக்கிடுவோம் அவனை. 45 டேமேஜ். டொம்முன்னு வைப்போம். அடிக்கிறான் டொம் டொம்னு. சப்ஜீரோ பீஹான் திருப்பி ஃப்ரோஸ் ஆக்குவோம். டம் டும் 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 டும். 55 டேமேஜ். இருங்க வந்துட்டான். ஐ எம் ப்ரோ பிளேயர் ப்ரோ. 3 பேர்த்து முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ப்ரோ பிளேயருக்கான அறிகுறி. மொட்டத்தில் அங்கேயே இருக்காயா. ஜானி கேஜ் இருக்கான். ஜானி கேஜ் பெரிய பையங்க. ஜானி கேஜ் இப்போ கூட மாட்டேன். 2 வந்துச்சுல படம். அவனா ஹீரோ. அடி போடுவோம். அடி 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 நம்மளே அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 8 டேமேஜாக கொடுங்க. இன்னும் 36 8 15. ஜானி கேஜ் வேண்டாம் பாருங்க. தொம்னு அடிப்பான். இப்போ ஒரு 2 எனக்கு இப்போ பிளேடு தூக்கி போடும். 95 டேமேஜ். அவன் போனேன் ஜானி கேஜ். நான் பில்டப் கொடுத்து அப்படி செத்துக்கிட்டான். அடி வாங்கிட்டே இருக்கான். அடியே மாட்டான். அங்கேருந்து அடிதான் வாங்குறான். 78 டேமேஜ் போடு. சாவடிச்சிடும். போய் என்ன குத்துறாது சொல்கிறாங்க. இருங்க சப்ஜீரோ கூப்பிடும். ஐஸ் ஆகிடுவோமா அவனை. கூட 55 டேமேஜ். ஜானிக்கு திருப்பி வந்துட்டான். அடிவாங்க. அடியை பண்ணி அனுப்பிவிடுவோம் அவனை. அவ்வளோதான் ஒரு அடி. ஒரு ஐஸ் ஆகிடுவோமா. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. 30 டேமேஜ் தான் போயிருக்கு. ஃபோனை கீழே விட்டேங்க. இல்லைங்க மொட்டையை கூப்பிடுவோம். இதோ ஆர்மி தான் போல. ஒரு சுடுவான் பாருங்க. டும் 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 டும்னு சதுருவாங்க எல்லாம் பாருங்க. போடு டும் டும்னு வைக்கிறான். அந்த பொண்ணு செத்துடுச்சு. 3 காதே முடிஞ்சா மஜா. டாயா மொட்டையும் இவனை தெரியாமல் இறக்கி விட்டேன். சப்ஜீரோலாம் பாருங்கள் கையை கட்டிட்டு அசாத்தியமாக நிற்கிறான். நல்லா மஜாவாக நிற்கிறான். நம்ம பையன் சிராய் அதே பாருங்கள் சோவாக நிற்கிறான். பாருங்களேன் சிக்காமாக நிற்கிறான். செர்ஜென்ட் என்ன பண்ணா. கிரேட் காலி மாதிரி உடம்பு வச்சுட்டு மண்டையை மட்டும் நோண்டு வச்சுட்டா. ஆப்பக்கட்டை போட்டுட்டான். கோயின்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1000 கிடச்சிருக்கு. இந்த மண்டோட பார்த்தீங்கன்னா 3 கிடச்சிருக்கு. ஒரு டவர் முடிஞ்சிருச்சு. அடுத்த டவர் நிறையா டவர் இருக்குது. அது போக போக இன்னும் கஷ்டமாகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். லின்குவி எச்சிவரிய எர்மாக் யார் இவன் தெரியலையே. பயங்கரமாக ஆள். 1000 ஹெல்த் பவர் வச்சுருக்கான். தெரியல. அப்கிரேட் பண்ணுவோம் டீமை. இந்த டவரை முடிச்சிருவோன்னு பாதி டவரை முடிச்சிருவோம். இந்த டவரில் பாதியை முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அவங்க வீடியோ முடிச்சிடுவோம். விடாமல் அடிச்சுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் பிளேடு போடுவோம். 69 டேமேஜ் ஆகுடா. முடித்தான் ஒருத்தனா. வந்தோடனே அடிக்கிறான். டும் டும்னு அந்த இடத்துல நிற்கிறான். எங்கள் சப்ஜீரோ தான் அதுக்கெலாம் ஆள் இல்லைங்க. சப்ஜீரோ கூப்பிடும். சப்ஜீரோ எடுத்துட்டாங்க. சப்ஜீரோவே இழுக்கிறாங்க. இவனுங்கன்னா 1000 இருக்குது. 10 தான் இவங்க. ஐஸு தான் வேறு வழியே இல்லை. 65 டேமேஜ். சாவும் பண்ணுறாங்க. பார்த்துட்டியா. முன்னாடி வச்சுட்ருக்கோம். எச்சி வெறியன் வந்துட்டான். அடி தான் அவனுக்கு. திருப்பி இந்த பையன் வந்துட்டானே. இருங்க மொட்டை எனக்கு கூப்பிடும். அடியாக பாருங்க. டும்னு போடுவாங்க. அடி வாங்குறாயா. 50 டேமேஜ் கொடுப்போம். அடி போடுவோம். நீ தானே எடுத்த முடிச்சு டும்னு அடிக்கிறாங்க. இவன் யார் 1000 வச்சுருக்கான். போடி ஒருத்தி. ஒரு 50 டேமேஜ் கொடுப்போம். வருங்க டும் வாங்கலாம். எத்தி வெறிய வந்துட்டாங்க. துப்பிட்டாங்க. கரும சப்ஜீரோ கூப்பிடுங்க. அடி போடுவோம். ஆடி 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 ஆடி. உங்கள் கதை முடிஞ்சு. இவன் தாங்க ஒருத்தால் தான் போட்டு வெளுக்கிறான் பாருங்க. பாதி உயிர் போயிடுச்சு. இருஜுவானா இவன் அடின்னு அடிச்சுட்டு இருக்கோம். இவன் என்ன சாவே ரொம்ப நேரமாக இவனை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சாவே மாட்றாங்க. இருங்க
மாலை கூப்பிடுவோம், பிளேடை போடுவோம், சுற்றுறான். அவ்வளோதான். ஃபீட்டாலிட்டி ஜோனா. இங்கே பாருங்கள், சப்ஜீரோ மட்டும்தான் கம்மியாக இருக்கேன். வண்டி வாங்கிட்டே இருந்தாங்க எருமான்றது. 31,000 காசு போயிடுச்சு. அது போல்டு ஸ்டோன்றிங்களா? பிளட்டு ஸ்டோன்றிங்களா? கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இன்னும் ஒரு 2-3 மேட்ச் விளாண்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம், வீடியோ முடிச்சுக்கலாம். அது இதாங்க இது ஜானி கேஜோட பொண்ணு ஒன்னி இருக்கான். ஒன்னி ஜானி கேஜோ பொண்ணு. அது பயங்கரமாக ஆடிடும். முதல்ல நம்ம தலைவரோட ஆடி 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 பிளேடு தூக்கி வீசுவோம். 90 டேமேஜ். சாவட்டும் ஒன்னி. பூச்சி மாதிரி இருக்காங்க. அடிக்கிறானே டும் டும்னு. சாப்பிடுச்சுலாம் நினைக்கிறேன் ஈஸியாக. அதான் ஒரு அடி அடிச்சிச்சா, ஒரு அடியில் போயிட்டாங்களே. இருங்க, சப்ஜீரோ கூப்பிடுவோம். சப்ஜீரோ நல்லா அடி வாங்குவோம். சாரி, ஒரு அடி டும் டும்னு வைக்கணும். ஐயோ பூடு பூடு. மணி எச்சு தூப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க, ஐஸை போட்டு முடிச்சிடுவோம். ஐஸை போட மாட்டாங்க, இன்னும் அடி வாங்கிடுவோங்க. ஐஸ் வரும். ரொம்ப அடி வாங்கியாச்சு. இப்போ ஒரு அடியை போடும். ஐஸ் வந்துருச்சு, ஐஸ் வந்துருச்சு. ஐஸோட முடிப்போம். ஐயோ அப்போ 60 டேமேஜ் போயிடுச்சா? போயிடுச்சு. சப்ஜீரோவா? ஷீரா மொட்டையா, நீங்கள் ஒன்றுமே பண்ணல. இந்த கையை காமிச்சிருவான். நான் தான் என் மசில்ஸு அப்படின்னு. நீ இது கிடச்சிட்டே இருக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறேன்னே தெரில. தெரிஞ்ச உடனேயா 6 ரிங் ஆயிடுச்சு. எதுக்குன்னு தெரில. இப்போ தான் கொஞ்சம் ரொம்ப வருஷம் அப்புறம் விளாட்றேன். தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ எருமாக்கு கிட்டத்தட்ட 1000 வச்சுருக்கான் அவன் ஹெல்த்து. நம்மளில் பாருங்கள் 300, 400, 600ன்னு வச்சுருக்கோம். இன்னும் இவங்களை அப்டேட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். லெவலப் டெவலப் டெவலப். இன்னும் லெவலாக அது ஒன்றுமே புரியல. இது என்னன்னே தெரில, சும்மா போட்டு வச்சுருக்கேன். அன்காமன்னு போட்டிருக்கு. இதில் அவன் பவர் ஏறும்னு நினைக்கிறேன். தெரில என்ன இல்லைன்னு வச்சுருக்கோம். ஏதோ பவர்னு நினைக்கிறேன் அது. ஓகே, எர்மாக் ஒஸ்டெக் ட்ரூப்பர். ஓகே, இன்னும் இந்த 3 தாங்க இருக்குது. 3 ஃபைட். அந்த 3 ஃபைட்டை முடிச்சுட்டு அப்படியே முடிச்சுக்கலாம் வீடியோவை. 20 நிமிஷம் எடுத்து. எர்மாக் அடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சாவே மாட்டான் பாருங்க. 10 டேமேஜாக போய்கிட்டு கிடக்கு. இருங்க, பிளேடை தூக்கி வீசும். இப்போ 97 சாவு. அடி வாங்கிட்டே இருக்கானே. அப்புறம் 93 டேமேஜ் ஆகுங்களா? அடி எப்போ அடிக்கிறான். இவன்ட்டான் படிப்பான். செத்துச்சுயா. சரி விடுங்க, இவனை கூப்பிடுவோம். சப்ஜீரோ 50 தான் போயிருக்கு. அடி ஆகிற நேரம் உனக்கு என்ன திருப்பி வந்து எங்களை அடிச்சுக்கிட்டு இருக்க? டும் டும்னு வாங்குறான். ஐயோ இருங்க, 10 டேமேஜ் கொடுத்தாலே போய் 20 போதும். செத்துறான் பாருங்க. இருங்க, உங்களுக்கு இவனையும் கூப்பிடுவோம். இன்னும் இவன் வந்துட்டான். சரிங்க, அடி வாங்கட்டும் கொஞ்சம். நம்ம இது ஆப்பத்தலையனை கூப்பிடலான்னு பார்த்தா இவன் வந்துட்டான். ஆப்பத்தலையா வாடாடி. இப்போ பாருங்க, அடி வாங்க போகிறோம். ஐயோ இன்னும் இவன் வந்துட்டான். இப்போ சாவான் பாருங்க. சுற்றுறானா? 2 அடி வச்சா செத்துருவான். சாத்துறானா பாருங்க. டும்னு வாங்குறான் பாருங்க. பாருங்க, அந்த பொண்ணு பிளாக் பண்ணுது. அது கூட எழுதி தாங்க மாட்டான். பொண்ணு இப்போ அடித்தா அந்த செதறிட்டான் பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்து கையை காமிச்சிட்டு இருந்தான் பாருங்க. டும்னு வாங்குறான். ரத்தம் தெரிக்குது. இந்த பொண்ணு அடிச்சுட்டே இருந்த பொண்ணு படாமல் செத்துருச்சு. அவர் நிலைமையில போய் அடிக்கிறான் பாருங்க. அவன்
இப்போ கை காம்பாம பாருங்களேன். ஐயோ என்னடா பண்ண, நீ ரத்தம் தெரிஞ்சு விட்டுக்கிட்டு இருந்தாடா. சப்ஜீரோ தான் விளையாடல. இன்னும் 2 நாள் நினைக்கிறேன். 2 முடிச்சுட்டு முடிச்சுருவாங்க. என்னது இன்னும் அது எலும்பு கூட வந்துருக்கு. என்ன கிளம்பு தெரில. ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டாப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவ்வளோதானா? காசு கிடைக்குது. எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணிட்டு போடுங்க. ஷேர்லாம் பண்ண வேணாம், மட்டும் பண்ணுங்கள் போதும். ஓகே, எச்சி வெறியன் இருக்கான். இந்த டூப்பர், அதாவது சர்ஜன்ட்டோட வைஃப்னு நினைக்கிறது. அப்புறம் வந்து சப்ஜீரோ அங்கேயும் இருக்கான். சப்ஜீரோ, ஐயோ நம்ம சப்ஜீரோலாம் செத்துருவானே. 1000 இருக்குங்க அவனுக்கு பவர். அந்த சப்ஜீரோக்கு காபுல் எடுத்தால் சூப்பராக இருக்கும். பாஞ்சு எடுக்க ரேண்டம் ஸ்வாப்பிங்கா? நம்மளாம் மாற்றவே முடியாது. ரேண்டமாக அதுவே ஸ்வாப் ஆகிருந்தீங்க. அப்படிதான் எச்சி வெறியனுக்குலாம் அடிதான் பார்க்கணும். அவனை கொஞ்சம் கேப் கிடச்சேன்னா எச்சிக்கு போட்டுருவாங்க அவங்க. அதனால் பார்த்து. ஐயோ சப்ஜீரோ வந்துட்டானே, அவனை அடிக்கிறதே கஷ்டமே. 1000 வச்சுருக்காங்க. எப்படிங்க சப்ஜீரோ வந்துட்டான்? அடியை போட்டான் பாருங்க. ஐஸ் ஆக்கிரும் அவனை. எழுது போடு போடு. வந்துட்டாங்க மொட்டை தரையன். என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். என்ன சப்ஜீரோ அடியே மாட்டான். போட்டு 65 டேமேஜ் போடு. இந்த பொண்ணிட்ட தானே அடி வாங்கிட்டே இருப்பான். சிராய் வந்துட்டான். பிளேடை தூக்கி வீசுவான். 80 டேமேஜ் போடு. செத்துட்டாப்புல. எச்சி வரையும் சுப்பிய போகிறாங்க. கண்ணை சுட்டி அவனை முடிச்சுட்ருவோம். துப்பிட்டாங்க. கரும்பு முடிச்சேன். போட்டான் ஈஸா போட்டான். 50 டேமேஜ் கூட போகல. 2 அடி தான் செத்துருவாங்க. அவன் சாக மாட்டான். இரும்பு மாதிரி வச்சுருவான். இதோ போட்டால் செத்துருவான். அவன் போயிட்டு வா. இதை பற்றி இன்னுமே தெரில. இதெல்லாம் எப்படி அப்கிரேட் பண்ணுறது ஒன்றுமே தெரியல. இப்போ தான் அதுவும் பண்ணாமல் இருக்காங்க. சாரி கைஸ், அந்த அந்த ஒரு பொண்ணு வந்து ஜானிக்கு ஒரு பொண்ணுன்னு சொன்னேன்ல, அது கிடையாது. கேசி கேட்டு தான் அந்த பொண்ணு. திடீர்னு இவ்வளோ பயங்கரமாக இருக்கிற யார்? அவன் ரெப்டைல்னு ஒருத்தர் இருக்கான். பள்ளிமாக இருக்கான் யா. சரி, கேசி கேட்டு தான் முதல்ல நம்மளோட அடிக்குது. வண்டியை போட்டு விட்ருவோம். டோமேல் ஆடி 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 ஆடி. என்னையா ஜானி கேட்டு இப்படி விளாடுவான். ஐயோ அவனே அடி வாங்கிட்டு தான் இருப்பான் அப்படின்ட்டிங்களா? இந்த பொண்ணு ஃபீமேல் விளாடுது. ஐயோ அடிக்குதியா? ஒரு அடி அடிச்சுது, அடிக்கவே மாட்டேங்குது. பொண்ணு அடி வாங்கிட்டே இருக்குங்க இந்த பொண்ணு. என்ன வேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் பிளேடை தூக்கி வீசுவோம். செத்துருவோம் இப்போதைக்கு. இந்த பொண்ணு வந்துருச்சா? இருங்க நம்ம சட்டத்தில் நேற்றுவோம். சட்டத்தில் வந்துட்டானா அடி வாங்க போடுங்க. அடிக்கிறாயா? கன் அடித்து போட்டுருவோமா? ஐயோ அடிக்குது. அவ்வளோதான். போடு. 60 டேமேஜ். அடியை போட்டுக்கிட்டே இருக்காங்க. காசி கேஜு என்ன அது அடி? சப்ஜீரோ வந்தான். ஐஸை போட்டுரும். 10 டேமேஜ் கொடுத்தாலும் செத்துரும் இந்த பொண்ணு. இன்னைக்கு சாக மாட்டேங்குது. இவர் ரெப்டைல் இவன் பயங்கரமாக அடிக்கிறான்னு நினச்சேன். டும்னாடி தான் வாங்கினாங்க. இருங்க நம்ம சிராயை கூப்பிடுவோம். ஆனால் ஒழுங்காக அடிப்பான். கன்சிஸ்டன்சியாக இருப்பான். ஒரு வேலையும் சாகமாங்க. பிளேடை போட்டுருவோமா? வேறு வழி இல்லை. செத்துருச்சு. ரெப்டைல் மட்டும்தான். ஏங்க நம்ம சட்டித்தலையை வந்து முடிக்கிட்டோம். சந்தோஷப்படுவான். எண்ணெய் வச்சு சுட்டு ஆரா ஃப்ரேம் பண்ணிட்டோம். நான் செத்துருவான்னு நினைக்கிறேன். இன்னும் சாக மாட்டான். எச்சுட்டு நான் முடிச்சிட்டாயா? செத்துட்டான். சிராய் தான் சூப்பராக விளாடுவான். செத்துட்டு இப்போ காமிச்சானா? சி யார் அவன்? செத்துட்டான். இப்படி காமிக்கிறான். ஓகே, இன்னும் லாஸ்ட்டில் வந்து நினைக்கிறேன். முடிஞ்சா? முடிஞ்சு. டவர் கம்ப்ளீட்டட். ஸோ நாளைக்கு இன்னொரு டவரை நம்ம முடிக்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் போதும்.
இந்த மாதிரி என்னென்ன கேம் விளாட்லான்னு எனக்கு வந்து இது பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல எல்லா கேமும் நீங்கள் சொல்கிற கேம்லாம் ஒரு நாள் ஒன்று விளாடுவேன் ஃப்ரீயாக இருக்கிற டைம். தென் ப்ளே ஸ்டேஷனில் விளாண்டுட்ருக்கோம். அது வந்து ஜிடிஏ விளாண்டுட்ருக்கோம். ஜிடிஏ மாதிரி வேணும்னா ஸ்டோரி மோடில் விளாண்டுருக்கேன். அந்த வீடியோ கூட வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் உங்களுக்கு வந்து போட்டுத்தரேன். தென் வந்து ஸ்பைடர்மேன் வச்சுருக்கேன், அப்புறம் வந்து இது ஃபீஃபா வச்சுருக்கேன், காட் ஆஃப் வார் வச்சுருக்கேன். அதெல்லாம் வேணும், டுட்டோரியல் கூட வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு போட்டுடுறேன். பட் இப்போதைக்கு ப்ளே ஸ்டேஷன் விளாட முடியாது, ஏன்னா ஊரில் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் மொபைல்ஸில் என்ன ஹாரர் கேமாக இருக்கட்டும், ஃபன்னி கேமாக இருக்கட்டும், மல்டிப்ளேயர் கேமாக இருந்தால் கூட விளாட்லாம். நான் வேணால் நாளைக்கு அமாங்கஸ் விளாண்டு போடுறேன், பாருங்கள். ஓகே கைஸ், சைனிங் ஆஃப். பை ஜோஸ். அண்ட் இதான் என் ஃபஸ்ட் வீடியோ. வெல்கம் பேக் அண்ட் பாய் ஃப்ரம் MK11 கேம்.